என்னடாச்சு? 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 பாலா உனக்கு என்னடாச்சு? என்னடாச்சு? இருக்கா? எந்திரா பாலா, எந்திரா. எந்திரா என்னடாச்சு? சதீஷ் உனக்கு என்னடாச்சு? ஏடா இருக்க ரத்தம் வருது. எந்திரா எந்திரா பாலா, எந்திரா. என்னடா படுத்துட்டீங்க? எந்திரிங்கடா எந்திரா. என்னாச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸை நான் எதுக்கு அடித்தேன்? நான் அடிச்சதுனால அவங்க சாகலை. மூளையில் உள்ள நரம்பு பாதிப்புனால செத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என் பேர் விஜய். நான் ஒரு இன்ஜினியர். வேலை தேடி கிடைக்காம வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்ட சமயம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை அவமானப்படுத்தி ஒரு கர்ச்சீஃபாக மட்டும் பயன்படுத்துவாங்க. அப்போ தான் யோசித்தேன், ஏதாவது சாதிக்கணும்னு. என்னன்னு தேடினேன், என்ன பண்ணலாம்னு. ஒரு ஐடியா கிடைச்சு, ரோபோக்கு இணையா மனிதர்களை வேலை செய்ய வைக்கலான்னு. அதுக்கு அவங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், அவங்க மூளையும் சேர்த்து நமக்கு அடிமையாக்கணும். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஒரு சிப்ல ப்ரோக்ராம் பண்ணி அதை தண்டுவடத்தோட மூளைக்கு கற்றல் கொடுக்குற நரம்புல ஃபிட் பண்ணி சர்வர் வச்சு சென்சார் மூலமா கட்டுப்படுத்தலாம். எஸ்எம்எஸ் மூலமா இவரோட மூளையை கட்டுப்படுத்தலாம். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. இனி நான் தான் ஹீரோ. ஐ ஆம் த கிங் ஆஃப் த வேர்ல்டு. என்னோட கண்டுபிடிப்பை செயல்படுத்த ஒரு ஃபேக்டரி தேவைப்படுச்சு. அதுக்கு ஃபேக்டரி ஓனர் போய் சந்திச்சேன். முதல்ல தரமாட்டேன் தான் சொன்னாரு. ரொம்ப கேவலமாக பேசினாரு, ரொம்ப கத்துனாரு. அதுக்கப்புறம்
ஒரே ஒரு காப்பியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து குடிக்க சொன்னேன். என்னோட ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேம் மெத்தடை யூஸ் பண்ணி என்னோடய ஆப்ரேஷனை முடிச்சிட்டேன். இனிமே ஃபேக்ட்ரி என் கையில். எல்லாம் சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ஒரு நாள் கூட நினைக்கல. என் இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவனுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு அவனையும் என் கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு நினச்சேன். அவனை பார்க்க போனேன். அந்த நேரம் எவனோ என்னோட மொபைல் எடுத்து என்னை கொலை பண்ண சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டான். அவங்க என்ன கொல்றதுக்காக தேடிட்டு இருப்பாங்க. அவங்கள நான் அடிக்கணும். ஓ ஷட், இவங்களை இங்கே வச்சு அடிக்கக்கூடாது, ஊருக்கு வெளியே கூட்டு போய் அடிக்கணும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை நான் இழந்துட்டேன். இதுக்காக நான் வருத்தப்படுறேன். என் கண்டுபிடிப்பு தப்பாக போச்சு. இப்போ நான் ஜெயிலில் இருக்கேன். மற்றவங்கள பாதிக்காத மாதிரி ஒரு கண்டுபிடிப்பையும் என்னை கொல்ல சொல்லி அந்த எஸ்எம்எஸ் பண்ணையும் நான் கண்டுபிடிப்பேன். அதை அடுத்த பாட்டில் பார்ப்பேன். மாப்பிள்ளை